தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பசங்க குறும்பு பண்ணால் என்ன சொல்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லைடா களி முத்தி போயிடுச்சு அதனால தான் அடங்காமல் திரும்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ களி முற்றியதுன்னு அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் துன்பப்படுவாங்க. ஸோ அதே அந்த கெட்டவர்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்லவர்கள் துன்பப்பட்டுருக்குறாங்க. நிஜமாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. யார் ஒருத்தர் அதிகமாக சாமி கும்பிட்டுட்டு வரீங்களோ அவர்களுக்கு இறைவனுடைய துன்பங்கள் அதிகமாக கொடுத்துட்டு தான் இருப்பார். எல்லாமே ஒரு ஊருக்கு அளவுக்கு தாங்க எடுத்துக்கோணுங்க. அப்படியே சாமி சாமி சாமின்னு பைத்தியம் மாட்டெல்லாம் திரும்பிட்டு இருக்காதிங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு சொந்த பந்தங்களிலிருந்து உறவுகளிலிருந்து எப்படி நம்ம ஓரளவுக்கு நம்ம தள்ளி இருக்கிறோமோ அந்த நட்பாகப்பட்டது எப்பொழுதும் நல்லாவே இருக்குங்க. அதுபோல தான் இறைவனும் அப்படின்றதும். ஏன்னா அந்த இறைவனை நாடி நீங்கள் போகும்போது அவங்க குடும்பத்தில் கவனம் செலுத்தாமல், கணவனை கவனிக்காமல், பிள்ளைகளை கவனிக்காமல் அந்த குடும்பம் அல்லல் படும். அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. ஸோ இங்கே நம்ம இறைவனை நாடி அதிகமாக போகும்போது கணவன் மீது நம்ம பற்றில்லாத நிலைகள் கொடுத்து போடுங்க. அப்போ அங்கே சண்டை பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுங்களாம்மா. அதனால் சொல்கிறேங்க. ஸோ மன அமைதிக்காண்டி நீங்கள் பண்ணுறது, ஸோ அதுக்காண்டி பண்ணுறது அதெல்லாம் வேறுங்க. களி முத்தி போச்சுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் இது ஒன்றுங்க. நிறைய குறைகள் இருக்குதுங்க. அந்த குறைகள் நம்ம சீர் பண்ணிக்கோணுங்க. புரியுங்களா? பண்ணி போட்டிங்கன்னா மனக்குறை இல்லாமல் பால் ஒரு நிறைகளாகப்பட்டது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.